வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறைந்த முதலீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு டேபிள் சைஸ் இடம் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப கம்மியான முதலீடு, ரொம்ப கம்மியான ஸ்பேசஸ் இருந்தாலே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ என்ன பிஸ்னஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ப்ராஃபிட் அதிகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காயை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. இந்தியாவில் க்ரீன் கோல்டு என்று அழைக்கப்படுற பொருள் ஏலக்காய். ஏலக்காயை நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அதை ரீட்டெயிலாக பேக் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். சரி, ஏலக்காயை ஹோல்சேலாக எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ அதோட ரேட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏலக்காயை பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியாவில் தாங்க ஏலக்காயோட விளைச்சல் அதிகம். அதனாலேயே ஏலக்காய் வந்து நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் காலநிலைக்கு மட்டும்தான் விளைச்சல் வரும், எல்லா நாளும் விளையிறக்கூடிய பொருள் இல்லை. ஏலக்காயோட டிமாண்ட் எப்போவுமே அதிகமாக இருக்குங்க. இன்னொன்று ஏலக்காய் எக்ஸ்போர்ட், நம்ம இங்கே இருந்தால் ஏலக்காயை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால அதுக்கும் டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எப்போவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டி, 5 குவாலிட்டி, ஸோ இப்படி தான் நம்ம வந்து எடுத்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்கும், நம்ம வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம குறைந்த முதலீட்டில் ஏலக்காய் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. இன்னொன்று, ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இல்லாமல் ஒரு 2-3 பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஏலக்காய் வாங்க போகிற இடத்துல ஹோல்சேலாக எங்கே கொள்முதல் பண்ணுறாங்களோ அங்கே போனீங்கன்னா அங்கே ஏலக்காயோட தரம் பிரிக்கப்பட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே லாஸ்ட்டு தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிப்பாகவும் கொஞ்சம் விதை சிந்தியும் இருக்கும். அந்த தரத்தோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து ஏலக்காய் பவுட்ரு பண்ணி அதை ஒரு குவான்டிட்டியில் ரெடி பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காயை நீங்கள் ரீட்டெயில் பண்ணுறதுக்கு, ரீட்டெயில்னால் நீங்கள் ஒரு பிராண்டடாக பேக் பண்ணி போடுறதுக்கு அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு ஏலக்காயோட சைஸ் வந்து சொல்லிடுவாங்க, அதை ஒரு குவாலிட்டி இருக்குது. அதை நீங்கள் தனியாக உங்கள் பிராண்ட் நேமில் ஏலக்காயை போட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஏலக்காய் வாங்கிட்டு தான் இருப்பாங்க, யார் எங்கேயும் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கொள்முதல் பண்ணுற இடத்துல போய் ஏலக்காய் எடுத்து நீங்கள் ஆல்ரெடி அவங்க வாங்குகிற ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த நான் லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுட்ரு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற தரம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அட்டையில் அடித்து போடுவாங்கல்ல, 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட். ஸோ அந்த தரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 5 ரூபா அட்டை இல்லை 10 ரூபா பாக்கெட்டை இப்படி போட்டு நீங்கள் கடைகளுக்கு, எல்லா கடைகளுக்குமே நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்படி ஏலக்காயை பொறுத்தளவுக்கு 2-3 பிஸ்னஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ டைரெக்டாக கொள்முதல் பண்ணுற இடத்துக்கு போனீங்கன்னா இது உங்களுக்கு நான் சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாங்க. ஏலக்காய் பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் அது ஒன்று தான் நம்ம மெயின் பிஸ்னஸ், அது ஒன்று தான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல். மற்றபடி எக்ஸஸாக எதுவும் கிடையாது. மற்ற தொழில்னா நிறையா பொருளை ஆட் பண்ணணும். ஏலக்காய் பொறுத்தவரைக்கும் இது ஒன்றையே நீங்கள் எடுத்து ரீட்டெயிலாக பண்ண போகிறீங்க. ரொம்ப குறைந்த இடம் போதும். நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு சீலிங் மிஷின் இருந்தாலே போதும், உங்களோட பிராண்ட் நேமில் அழகாகவே நீங்கள் கொண்டு போய் இதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஏலக்காய் நம்மளுக்கு எங்கெங்கே ஹோல்சேலாக கிடைக்குது, எந்தெந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? ஸோ வீடியோவில் எண்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நான் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இருந்தாலும் இன்னும் நான் 2-3 இடம் சொல்கிறேன், அங்கெல்லாம் ஏலக்காய் வந்து ஹோல்சேலாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ ஏலக்காயை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹோல்சேலாக போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட் கிடைக்கும் இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் வாங்கி நீங்கள் ரீட்டெயில் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஹோல்சேலாக எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கோயம்பேடில் கிடைக்கும், சென்னையில் கொத்தவாசலில் கிடைக்கும், மதுரையில் கிடைக்கும், பாளையங்கோட்டையில் கிடைக்கும், கேரளாவில் கிடைக்கும், குமுளியில் கிடைக்கும், இடுக்கி, தேக்கடி, இங்கே எல்லாமே ஹோல்சேலாக நீங்கள் கிடைக்குங்க. இதுக்கப்புறம் நேரடியாக கமிஷன் ஏஜெண்ட் இருக்காங்கல்ல, பண்ணையக்காரர்கள். ஸோ அவங்க வந்து பண்ணையக்காரவங்கன்னா நம்ம ஏலக்காய் ஃபார்மில் போயிட்டு அவங்க வந்து ஏஜெண்ட் எடுத்திருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக போனீங்க அப்படின்னா இன்னுமே கம்மியாக எடுக்கலாங்க. கேரளா, தேனி,
கர்நாடகா இந்த இடமெல்லாம் பண்ணையை வந்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா இன்னுமே கம்மியான ரேட்டில் எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் ஹோல்சேலாகவும் நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், ரீட்டெயிலாகவும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக இல்லை நீங்கள் போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஐடியாஸ் கிடைக்கும். அவங்களே ஐடியாஸ் கொடுப்பாங்கங்க. எப்படிலாம் எடுத்து பண்ணலாம், எந்த மாதிரிலாம் கொடுத்தா நல்ல ப்ராஃபிட் இருக்கும், எது என்னென்ன ரேட்டுக்கு மார்க்கெட்டிங்கில் போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்லிடுவாங்கங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் நான் கொடுத்த கான்டாக்ட் நம்பர்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏலக்காய் பிஸ்னஸ் ரொம்பவும் சூப்பரான ஒரு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வச்சு நம்ம 3-4 பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாங்க. வீட்டில் உங்கள் லேடிஸாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் மதராக இருக்கட்டும், ஸோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுறது எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்கும் இல்லையா? எல்லாருமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இது வந்து ஒரு செகண்டரி பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. சரி, எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ ப்ரொமோஷன் பண்ணணும், உங்களுடைய வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுடைய வீடியோவை ப்ரொமோட் பண்ணி தரோங்க. ஸோ என்னுடைய சேனலை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. அடுத்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தகவலுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.